Hello students, good afternoon all. While attending your online class, please be ready with your student reader book as well as your workbook. Now quickly open your student reader book and come on to the page number 44, SR number 13. Today we don't have any new topics, only we are going to recall what we have seen in the previous class. Okay. First one, multiple perspective situation. Previous class la nama multiple perspective situation na enna அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. பர்டிகுலரான ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு பர்சனோட தாட் எப்படி இருக்குது, அவங்களோட ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேரி பண்ணி பார்க்குறது தான் என்னன்னு சொல்கிறோம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதாவது ஓன் ஐடியாவை தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஃபார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சிச்சுவேஷன் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. யார் யார்? ராணி, ஜெஸ், கபித் அண்ட் ஸ்ருதி. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. அதில் ஃபைனலாக என்ன சொல்லிடுறாங்க, யாரோ ஒருத்தர் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால யார் வந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒருத்தரும் ஒரு ஐடியா கொண்டு வச்சுருந்தாங்க இல்லையா. அதை தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நிறைய பர்சன் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு பற்றி திங்க் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிராமர் செக்ஷனில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், மாடல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல்ஸில் என்ன பார்த்தோம், மாடல்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் ப்ராமிஸ். ஆப்ளிகேஷன்ஸில் எது வரும், ஷுட், மஸ்ட் அண்ட் ஹேவ் டு. ப்ராமிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வில் அப்படிங்கிற மாடல்ஸ் வரும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா. ஷுட் எப்போ யூஸ் பண்ணுவோம், யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஷுட் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டியூட்டி ஆர் ரூல், அதாவது நமக்கு ஒரு கம்பல்ஷன் இல்லாட்டி நம்மளோட கடமை அந்த மாதிரி வர டைமில் நம்ம மஸ்ட் அப்படிங்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹேவ் டு ஆல்சோ எதை மஸ்ட் அப்படிங்கிற மஸ்டோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி வர மாதிரி வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு மாடல்ஸில் என்ன பார்த்தோம், வில் அப்படிங்கிறது. வில் எப்போனா யூஸ் டு ஷோ ப்ராமிஸ். இந்த வேலையை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன், இந்த ஒர்க்கை நான் கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு நமக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறது, இல்லை மற்றவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நவ் டேக் யுவர் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 41. ஒர்க் ஷீட் 10 வரைக்கும் நேற்று நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டுடே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, The Milkman. Read the story given below and answer the following questions. அதாவது நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இதோட கண்டினியூட்டி பின்னாடி இருக்குது, நமக்கு பின்னாடி பேக் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இந்த காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஃபில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நமக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற லெசனில் ஷர்மின் அண்டு ஹர் ஃபாதர் அவங்க 2 பேரும் கேரக்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும். இந்த லெசன் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பார்த்துட்டு இதில் யார் இம்பார்ட்டன்ட் கேரக்டரோ அதுலேருந்து ரெண்டு கேரக்டர் நம்ம எடுத்து அவங்களுக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். then only we can understand what they given in this story. It was a cool morning and the birds were chirping. There were soft winds entering through the window. Today is going to be a good day, Nisha thought. I'm going to make some hot tea for myself after the milkman arrives, she said aloud. She began humming her favorite song and setting up the kitchen. Ting dong, the doorbell rang. Nisha immediately went to the door with an empty vessel, already thinking about crispy biscuits that will go with her tea. Good morning, Didi, wished the milkman. Nisha smiled and instructed him to give her 1 liter of milk. While he was pouring the milk, Nisha noticed that something was not right. The milk was too thin. It had too much water in it. Nisha was annoyed. She said to the milkman, Is this how you cheat people every day? You are supposed to give us fresh milk and instead of we get this. The milkman was tense and started stammering. Didi, Nisha had suffered from typhoid recently. She got the dangerous disease by drinking unclean water.
She was in the hospital for several weeks and had to spend a lot of money for the treatment. She was worried that this milk would also have unsafe water mixed with it. Thinking about this, she got even more angry and shouted, "I pay you for fresh milk and you cannot even honestly tell me if it is pure. Are you okay with spoiling my health for this money?" Nisha snatched her vessel from him and slammed the door. The milkman had to push his tears back. He stood there, staring at the door for a while. Meanwhile, Nisha felt bad for the way she treated him, but she also strongly believed that people should not cheat for money. She wondered if the milkman would stop mixing water with milk because of what she had said. The milkman slowly walked away from Nisha's house, dragging himself outside the apartment. He did not go to any other house. As he was walking, his son called to remind him to pay the school fees. He thought of his sick wife in the hospital and all the medicines he had to buy for her. He thought of all the vegetables to be bought so that they do not go hungry. Finally, he opened his wallet. There was barely any money. He had been mixing milk with water so that he could sell more milk. The milkman thinks to himself, "I need the money for my family. However, this money cannot come from cheating others or causing harm to their health." He bought fresh milk the next day and began selling again. He pressed the bell. Nisha opened the door. Okay, இந்த லெசனில் யார் யாருமா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்? ஒன் இஸ் நிஷா அண்ட் த மில்க்மேன், அனதர் ஒன் இஸ் மில்க்மேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நடக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த காம்ப்ரிஹென்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிஷா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க ரெகுலராக ஒரு மில்க்மேன்கிட்ட மில்க் வாங்கிட்டுருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மில்க்மேன் அதிகமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மில்க்கை வந்து சேல் பண்ணுறாங்க. அதை பார்த்த நிஷா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு மில்க் வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பிஹேவியர் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களே வந்து அவங்களை கன்சோல் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு, நம்ம சொன்ன வார்த்தைனால மேபி அந்த மில்க்மேன் வந்து இனிமேல் ஃப்ரெஷ் மில்க் நமக்கு கொடுக்கலாம், நம்ம ஃப்ரெஷ் மில்க்குக்கு தான் வந்து மணி பே பண்ணுறோம், நிறைய பேர்த்தோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். ஆல்ரெடி இந்த நிஷா அப்படிங்கிறவங்க எதனால வந்து ஸ்பாயில் ஆயிருக்காங்க, டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸ்னால அட்டாக் ஆகிருக்காங்க. டைஃபாய்டு வந்து எதனால் வருது அப்படின்னா வந்து அன்க்ளீன் வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறனால, ட்ரிங்க் பண்ணுறனால வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் இந்த டைஃபாய்டு அப்படிங்கிற நோய். ஓகே, அதனால தான் அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மில்க்மேனுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களோட பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்க ஒய்ஃப் வந்து சிக்காக இருக்கிறனால அவங்களுக்கு மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஃபேமிலியும் ரன் பண்ணணும். அப்படிங்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மில்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதிகமாக, மில்கில் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணோம்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து அதிகமாகும் இல்லையா, அதனால அவங்க அப்படி சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலான்னு நினச்சாங்க. பட் அது வந்து தப்புன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது யார் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாங்க அப்படின்னா, நிஷா அப்படிங்கிற கேரக்டர் தான் இல்லையா. இது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, based on what you read, answer the following questions in your notebook. இந்த லெசன் நம்ம படிச்ச இல்லையா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் மாதிரி, அதுலேருந்து நமக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், why was நிஷா angry at the மில்க்மேன் அப்படின்னு கேட்குறாங்க. நிஷா வந்து ஏன் மில்க்மேன் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கோவப்பட்டாங்க? why நிஷா got angry with him? பிகாஸ் இந்த மேன் என்ன பண்ணா, மில்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணான். அதனால தான் அவன் வந்து டென்ஷன் ஆனா. அவளோட ஹெல்த் வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒருத்தருக்கும் அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதனால தான் டென்ஷன் ஆனா. ஸோ ஆன்சர் இஸ், நிஷா வாஸ் ஆங்க்ரி பிகாஸ் த மில்க்மேன் வாஸ் மிக்சிங் வாட்டர் இன் த மில்க். He was trying to cheat people to earn more money and she was also worried about her health. யாராக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், why was the milkman mixing water in milk? ஏன் வந்து மில்க்மேன் வாட்டர் மிக்ஸ் பண்ணா? ரீசன் இல்லாமல் யாராவது மிக்ஸ் பண்ணுவாங்களா? என்ன ரீசன்? he was mixing water in milk so that he could sell more milk and earn more money. அவள் வந்து மோர் மணி ஏர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்ததுனால அவள் மில்கில் வாட்டர் ஆட் பண்ணான். நெக்ஸ்ட், விச் டிசீஸ் ஹேட் நிஷா சஃபர்ட் ஃப்ரம்? என்ன டிசீஸ்மா அட்டாக் பண்ணுச்சு நிஷாவை? டைஃபாய்டு.
நெக்ஸ்ட் டைபாய்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான். நெக்ஸ்ட் did the milkman stop mixing water in the milk at the end? Why or why not? அவன் வந்து ஃபைனலாக இந்த ஸ்டோரியில் மில்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், he stopped mixing water in milk because he felt that he should not earn money by cheating people and harming their health. He decided to earn money by being honest. அவங்க என்ன தான் பண்ணாங்க, லாஸ்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பீப்புளை வந்து ஏமாத்துறதுனால வந்து அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி நம்மளால் மோர் மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹானஸ்ட்டாக பியூரான மில்க் வந்து சேல்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 4 to 5 sentences. வாட் டு யூ திங்க் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் இன் த ஸ்டோரி? அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு பார்த்துல நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணுற மாதிரி அதை தான் கேட்டிருக்காங்க. I think the milkman will go once again to Nisha's house and apologize to her. She will forgive him. Yes, definitely, because last நம்ம என்ன படித்தோம், he bought fresh milk the next day and began to selling again. He pressed the bell. Nisha opened the door. நிஷா வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதோட நமக்கு ஸ்டோரியை வந்து என் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும், அவங்க இந்த மேன் வந்து அவங்களோட தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுனால அடுத்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நிஷாட்ட சாரி கேட்பாங்க, நிஷாவும் அவங்களோட ஃபர்கிவ்னஸை கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சம்மரைஸ் த மில்க் மேன்ஸ் அண்ட் நிஷாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மிக்சிங் மில்க் வித் வாட்டர். சம்மரைஸ்னால் என்னம்மா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு லெசனை சம்மரைஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னா, ஒரு லெசனை நம்ம எத்தனை பேஜ் படிக்கிறோம், 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜஸ் கூட படிக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு பேராகிராஃப்குள்ளே அந்த ஹோல் ஸ்டோரியை நம்ம ப்ரீஃபாக எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சம்மரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு பேராகிராஃப்குள்ளேயே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லா மெசேஜஸும் கவர் ஆகிடும். அதை தான் நம்ம சம்மரைஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the story there were multiple perspectives on mixing milk with water. We will see the different viewpoints of the topic from the two characters, Nisha and the milkman. Nisha thinks that people should not cheat for money. It was wrong of the milkman to mix water. We know this because in the story she got typhoid because of unclean water and was worried. She shouted at the milkman for cheating. On the other hand, the milkman mixed water to sell more milk. He needed the money for family. We know this because he says that he cannot earn respect but he can earn the money to save his family. அவன் இப்படி பண்ணுறதுனால அவனோட ரெஸ்பெக்டை வந்து சேவ் பண்ண முடியாது, பட் என்ன பண்ண முடியும், மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா, அதனால தான் அவன் அப்படி பண்ணுறான். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டு யூ திங்க் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் barely? barely means almost. barely means almost. Next, write a sentence using the word dangerous. dangerous அப்படிங்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. not wearing a helmet while riding a bike is dangerous. பைக்கில் ட்ரைவ் பண்ணுறப்போ ஹெல்மெட் போடாமல் போனால் அது நமக்கு dangerous அப்படின்னு சொல்கிறாங்க. not wearing a helmet while riding a bike is dangerous. நெக்ஸ்ட் என்ன சொன்னா, பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும். யாருக்கு, நிஷா அப்படிங்கிற கேரக்டருக்கும் மில்க்மேன் அப்படிங்கிற கேரக்டரும் நம்ம என்ன எழுதணும், பெர்ஸ்பெக்டிவ். நேற்று ஒரு கிராஃபிக் ஆர்கனைசர் நம்ம ட்ரா பண்ண இல்லையா, எந்த புக்கில், ஒர்க் புக் பேஜ் நம்பர் 40ல் பர்த்டே கிஃப்ட்ஸ் ஷேர்மின் அண்ட் ஹர் ஃபாதருக்காக நம்ம இந்த கிராஃபிக் ஆர்கனைசர் எழுதணும், மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற டாப்பிக்கில். அதே மாதிரி இந்த இடத்துல இன்றைக்கி நிஷாவையும் இந்த பிளேஸில் மில்க்மேன் அப்படிங்கிற கேரக்டரையும் வச்சு நம்ம எழுத போகிறோம். ஓகே, take page number 40. Who is the first person? Nisha. நிஷாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னம்மா, she got a dangerous disease by drinking unclean water. அவங்களோட கேரக்டரிஸ்டிக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸால் அட்டாக் ஆகிருக்காங்க. அட் த சேம் டைம் என்னது, மில்க்மேன் கூட சத்தம் போட்டு சண்டை விட்டுறாங்க இல்லையா, எதுக்காக,
சீட் பண்ணுறாங்க, அவங்க மில்கில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுனால சீட் பண்ணுறதுனால அவங்க சண்டை போடுறாங்க. இது ரெண்டு தான் இந்த லெசனில் நிஷாவை பற்றி நமக்கு கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எப்படி எழுதணும்? She got a dangerous disease by drinking unclean water. Next point, shouted that it was not okay to spoil someone's health for money. Next பாருங்கள், மில்க்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பாருங்கள். Needed more money for his family, mixed water to sell more milk, could not earn respect but could help his family. இவங்க மில்க்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? அவங்களுக்கு நிறைய மணி தேவைப்படுது இந்த லெசனில். எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காக. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மில்கில் நிறையா வாட்டர் மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதனால் என்ன ஆகுது? ரெஸ்பெக்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. பீப்புள்கிட்ட வந்து சீட் பண்ணோம்னா அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? நோ. அதனால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண முடியாது. பட் என்ன பண்ண முடியும்? அவங்க ஃபேமிலியை அவங்களால சேவ் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. இதுதான் என்னது? நிஷாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு மில்க்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது பெர்ஸ்பெக்டிவ்க்கு வாங்க. பெர்ஸ்பெக்டிவில் Nisha thinks that people should be honest and not cheat for money. It was wrong of the milkman to mix water to milk. அவங்களோட தாட் என்னம்மா இதில்? பீப்புளை வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது, எதுக்காக? மணிக்காக ஏமாற்றக்கூடாது, எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கே பெர்ஸ்பெக்டிவில் என்ன வரும்? Nisha thinks that people should be honest and not cheat for money. It was wrong of the milkman to mix water to milk. Next, perspective. யாரோடது? மில்க்மேனோட பெர்ஸ்பெக்டிவில் he mixed water to milk make more money. He knew that he should not cheat others even though he needed to help his family. இங்கே என்னது? இவன் அதாவது நிஷாவோட கேரக்டரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம இங்கே எழுத முடியும். பட் மில்க்மேனை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? மில்க்மேன் வந்து என்ன தான் அவன் ஃபேமிலிக்கு மோர் மணின்னு தேவைப்பட்டாலும் அவன் வந்து பீப்புளை சீட் பண்ணக்கூடாது இல்லையா? சீட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? நம்மளோட பர்சனல் ப்ராப்ளத்துக்காக நம்ம மற்றவங்கள சீட் பண்ணக்கூடாது. ஸோ பெர்ஸ்பெக்டிவில் இப்படி ரைட் பண்ணிக்கோங்க. He mixed water to milk make more money. He knew that he should not cheat others even though he needed to help his family. அவங்களுக்கு தெரியாதா? மில்க்மேனுக்கு தெரியாதா நம்ம வந்து மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு? எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? நம்ம மற்ற பீப்புளை வந்து ஏமாற்றி நம்ம லைஃப் லீட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, டுடே உங்களுக்கு டாப்பிக்கில் இதுதாம்மா. ஒர்க் புக்கில் அதிகமாக நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. லெசன்ஸும் நம்ம எந்த ஒரு நியூ லெசன்ஸ் பார்க்கல. ஏதாவது பெண்டிங் ஒர்க் வச்சுருந்தா கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஹோம்ஒர்க் பெண்டிங் வச்சுருந்தா சீக்கிரமாக முடிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.